ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்க கிளாஸ் 12th மேக்ஸ்ல இருந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க கிளாஸ் 11ல போட்ட ஃபவுண்டேஷனை வச்சு இப்போ நம்ம அதை ப்ரோ லெவலுக்கு கொண்டு போக போறோம். ஸோ வாங்க நிறைய டாபிக் உள்ள போலாம். ப்ராபபிலிட்டின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்க்கு என்ன வரும்? காயின்ஸ், டைஸ், பிளேயிங் கார்ட்ஸ் இதானா? ஆனா கிளாஸ் 12ல நம்ம அது எல்லாம் தாண்டி வே பியாண்ட் போக போறோம். ரியல் வேர்ல்ட்ல யூஸ் ஆகுற பவர்ஃபுல் கான்செப்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ கெட் ரெடி, ப்ராபபிலிட்டியை ஒரு புது லைட்ல பார்க்க போறீங்க. இந்த கோட்டை பாருங்க. இது வெறும் சான்ஸ் பத்தி மட்டும் இல்ல. இட்ஸ் அபவுட் யூசிங் லாஜிக் வித் நம்பர்ஸ். டேட்டாவை வச்சு லாஜிக்கலா யோசிக்கிறது ஒரு ரியல் மேத்ஸ் சூப்பர் பவர். அண்ட் அந்த சூப்பர் பவரை தான் நம்ம ஒன்னா சேர்ந்து அன்லாக் பண்ண போறோம். ஓகே, கிளாஸ் 12 கான்செப்ட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கிளாஸ் 11ல என்ன படிச்சீங்கன்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டான ரீகேப் பண்ணிடலாம். நம்புங்க, நீங்க ஆளவே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட், நம்ம யூனிவர்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், தி சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா ஒண்ணுமில்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் வருமோ அதை லிஸ்ட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோயினை டாஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? சிம்பிள், ஹெட், டெயில், அவ்வளோதான். ஸோ கிளாஸ் 11ல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரே ஒரு அசம்ஷன் தான். எல்லா அவுட்கம்ஸும் ஈக்குவலி லைக்லி. ஒரு ஃபேர் காயினை டாஸ் பண்ணா ஹெட் விழுறதுக்கும் டெயில் விழுறதுக்கும் ஒரே சான்ஸ் தான் இருக்கும். இதனால நம்ம ப்ராபபிலிட்டியை சிம்பிளா கவுண்ட் பண்ணி சொன்னோம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஓகே, இப்போதான் எக்ஸைட்டிங் பார்ட்டுக்கு வரும். கிளாஸ் 11 ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். இப்போ அந்த நாலேஜ் வச்சு என்ன புது மேத்ஸ் பவர் அப்ஸ் நம்ம அன்லாக் பண்ண போறோம்னு பாப்போம் வாங்க. இதுதான் உங்க புது ப்ரோ டூல்ஸ்: கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, தி மல்டிப்ளிகேஷன் ரூல், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் தி மாஸ்டர் டூல், பேஸ் தியரம். இந்த டூல்ஸ் வச்சு நம்ம இன்னும் காம்ப்ளெக்ஸான ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். பட் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்? ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா மட்டுமா? இல்லவே இல்ல. உங்க டெய்லி லைஃப்ல இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு ஒரு சிம்பிள் மாடர்ன் எக்ஸாம்பிள் வச்சு நான் காட்டுறேன். ஓகே, இமேஜின் பேனிக்காங்க. நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு ரேண்டம் வீடியோவை நீங்க லைக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 10%ன்னு வச்சுப்போம். அப்போ 100 வீடியோ பார்த்தா 10 வீடியோ லைக் பண்ணுவீங்க. இது ஒரு பேஸ்லைன் ப்ராபபிலிட்டி. ஆனா இப்போ சிச்சுவேஷன் மாறுது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்புறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, அந்த வீடியோவை நீங்க லைக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி மாறுமா மாட்டாதா? கண்டிப்பா மாறும். உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க டேஸ்ட் தெரியும். ஸோ சான்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகும். மேபி 70% or 80% கூட ஆகலாம். அந்த மூமெண்ட் அதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஒரு புது கண்டிஷனை வச்சு ப்ராபபிலிட்டி மாறுதுல, அதுதான். ஸோ கிளாஸ் 12 ப்ராபபிலிட்டியோட ஆத்மாவே இதுதான். நம்மக்கிட்டே இருக்கிற புது இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை இன்னும் ஸ்மார்ட்டரா ஆக்குறது. இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம இதை தான் பண்ண போறோம். இந்த சாப்டரை மாஸ்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு கிளியரான கேம் பிளான் இருக்கு. வாங்க நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை அப்ரோச் பண்ண போறோம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை மாஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ரூலை கத்துப்போம். அதை யூஸ் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். ஃபைனலா இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ் தியரமை கான்கர் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்க்கு பேஸா இருக்கும். ஸோ ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். நம்ம கிளாஸ் 11 பேசிக்ஸை ரிவ்யூ பண்ணோம். நம்ம கிளாஸ் 12 ப்ரோ டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். அந்த யூடியூப் எக்ஸாம்பிள் வச்சு புது இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராபபிலிட்டியா மாத்துறோம்னு பார்த்தோம். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் கிளியரான கேம் பிளான் இருக்கு. சுபா, இப்போ உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் கிடைச்சிருச்சு. நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம ப்ரோ டூல் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்குள்ள டீப்பா டைவ் பண்ண போறோம். அந்த ஸ்மார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண கெட் ரெடி. உங்களை அங்க பார்க்கறேன்.